ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல்ல புதுசா கிணறு வெட்டியிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பதிவுக்கு வந்து நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சைடு போர் போட்டத பத்தியும் வீடியோ போட்டிருப்பேன். அத பத்தி நெறைய பேர் வந்து தெளிவான வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. இந்த கிணத்துல எப்படி நாங்க வந்து போர் போட்டோம்? நீர் மட்டம் செக் பண்ணிட்டு போட்டோமா? இல்ல அப்படியே போட்டோமா? எத்தன அடி ஆழம் வந்து எத்தன அடிக்கு வந்து போர் விட்டோம்? சைடு போர் விட்டோம் அப்படின்றதையும், எத்தன பேர் போர் போடுறதுக்கு வந்தாங்க? எவ்வளோ நேரம் போர் போட்டாங்க இந்த கிணத்துல? அப்படின்றதையும், இந்த போருக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு? அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் போடுறப்ப நாம என்னென்ன விஷயங்கள வந்து கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேங்க. முதல்ல வந்து போர் போடுறதுக்கு நாங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து எங்களோட கிணத்துல நீர் மட்டம் வந்து 27 அடியில வந்து நீர் கிடைச்சது. தண்ணி வந்து கசிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 அடி ஆழம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வெட்டிட்டே போனோம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திர வந்து பாறையில வந்து நீர் கசிய ஆரம்பிச்சது. ஆ எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர் கசியிற நீர் போதாது. இத விட நமக்கு வந்து இன்னும் கூடுதலான தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில இடத்துல வந்து இயற்கையான ஊற்றும் வந்திருந்தது. இந்த ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு, செயற்கையான ஊற்ற உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு போர் போடுறதுக்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணோங்க. நீர் கசிவு அதிகமா இருக்கிறதுனால, புள்ளி புள்ளியா வந்து தண்ணி வந்து பாறையில சொட்டு சொட்டா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அத வந்து பார்த்தீங்கன்னா, போர் போடுறதுக்கே பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து நீர் வந்து இந்த பாறைய உடைச்சிட்டு வந்து வெளிய வர முடியாம கசிவா புள்ளி புள்ளியா வந்துட்டு இருந்தது. நாங்க தண்ணி வர பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, போர் போட்டோம். மத்தபடி வந்து நீர்மட்டம் செக் பண்றவங்கள வந்து கூட்டிட்டு வந்து மேல வந்து சுத்தி வந்து நீர்மட்டம் செக் பண்ணிட்டு, இந்த பக்கம் நீர் இருக்கு, தண்ணி இருக்கு. நம்ம அந்த பக்கம் போர் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்க போர் விட கிடையாது. எங்களோட கிணத்தோட ஆழத்துல வந்து 35 அடி ஆழத்துல எந்த பக்கம் நீர் கசிவு நல்லா இருக்கோ, அந்த பக்கம் வந்து நாங்க வந்து போர் விட்டோங்க. நாங்க இந்த மாரி பண்ணோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஆள் வச்சு நீர் மட்டம் செக் பண்ணிட்டு, எந்த பக்கம் வந்து நீர் இருக்கோ, அந்த பக்கம் அதுக்கு நேரா வந்து அடியில வந்து போர் போடுவாங்க. நாங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா தான் எந்த பக்கம் வந்து தண்ணீர் கசிவு இருக்கோ, அந்த பக்கம் வந்து போர் போட்டோங்க. ஆனா போட்டதுல எல்லாத்துலயுமே தண்ணி வந்ததா? அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க வந்து ஒரு 5 போர் போட்டோம். அந்த 5 போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் வந்து தண்ணி வரல. மீதி இருக்கிற 3 சைடு வந்து 3 பக்கம் போர் போட்டதுல வந்து நல்லா வந்து ஒரு போர்ல வந்து அதிகமான தண்ணி. மத்த 2 போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைவான தண்ணி தான் வந்து கிடைச்சது. ஆக மொத்தம் நாங்க போட்ட 5 போர்ல வந்து 3 போர் சக்சஸு, 2 போர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து இந்த போர் போடுறதுக்கு எத்தன பேர் வந்திருந்தாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க இந்த போர் போடுறதுக்கு. போர் போடுற அன்னைக்கு மதியம் வந்தாங்க. வந்து அந்த மிஷினோட செட்டப்லாம் பண்ணி, உள்ள போயிட்டு அந்த செட்டப்லாம் பார்த்து பண்ணி முடிச்சுட்டு, போட ஆரம்பிச்சுட்டு, நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் போர் போட்டாங்க. மறுநாள் திருப்பியும் வந்து காலையில 5 மணிக்கு வந்து பிறகு நைட்டு மறுநாள் நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 போர் போடுறதுக்கு வந்து அ நேரம் ஆச்சுங்க. 1 நாள் 1 1/2 நாள் கணக்காயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தன அடி வந்து இந்த 5 போருக்கு போட்டாங்க அப்டின்னா, 583 அடி வந்து போர் போட்டாங்க. ஒவ்வொரு போருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125, 120, 138, 100 அடி அந்த மாரி வந்து தான் போட்டாங்க. ரொம்ப அதுக்கு மேல போட முடியல. ஆ நீர் வந்து கிடைச்சதுல வந்து கொஞ்சம் லென்த்தியா போட்டோம். தண்ணி கம்மி வரல, புகை தான் வருது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு விட்டுட்டோங்க. மத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கூடுதலான அடி வந்து கொஞ்சம் ஆழமா போர் பண்ணோம். போர் போடுறப்ப முக்கியமா நம்ம போர் போடுறப்ப என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆ எந்த பக்கம் வந்து நம்மள தான் கேட்பாங்க. எந்த பக்கம் பொசிஷன் பண்ணணும், எந்த பக்கம் வந்து போர் போடணும் அப்படின்னு நம்மள கேட்டு தான் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணினாலும் பண்ணலாம். இல்ல வந்து ஆ அந்த டைமிங்க்கு வந்து எந்த பக்கம் வந்து நீர் கசிவு அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் வந்து நம்ப வந்து போர் போடவும் சொல்லலாம். நாங்க வந்து அப்படிதான் பண்ணோம். அப்படி பண்ணதுல 5 போர் போட்டதுல 3 போர்ல தண்ணி வந்துருச்சு. அதான் நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இதுல நாம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து போர் போடுறவங்க வந்து பொசிஷன் வந்து ஃப்ளாட்டா போட மாட்டாங்க. இந்த மாரி நேரா போடணும். நேரா போட்டோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கிற இடத்த வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ரீச் பண்ணும். நல்லா தண்ணி கிடைக்கும். இந்த மாரி ஆங்கிள் ஷேப்ல போட்டாங்க அப்டின்னா, ஆழம் போக போக லென்த் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து
தரைய சட்டை வந்து போய் டச் பண்ணணும். முரம்பு தரைய போய் டச் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து பாறையில தான் நீர் ஊற்று இருக்கும். மேல வந்து முரம்புல வந்து நீர் ஊற்று வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நம்ப வந்து போர் போடுறப்ப ஃப்ளாட்டா வச்சு போடுறதுக்கு நம்ம சொல்லணும். மேபி வந்து நம்ம சொல்றத ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ப அழுத்தமா சொல்லணும். இந்த மாரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கண்டிப்பா வந்து அவங்க அந்த மாரி வந்து நமக்கு போர் போட்டு தருவாங்க. இந்த விஷயத்த கவனிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ கிணறு உள்ள வந்து எத்தன ராடு இறக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒரு பக்கம் வந்து எத்தன அடிக்கு வந்து ஆ போர் போட போறோமோ, அத்தன ராடு வந்து உள்ள போயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நாங்க போட்ட கிணத்துல வந்து ஒரு ராடோட அடி எத்தன அடி அப்படின்னா, ஒரு ராடு எத்தன அடின்னா 5 அடி வந்து ஒரு ராடு. போர் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 25லேருந்து 30 ராடு தேவைப்பட்டது. அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க. 125லேருந்து 150 அடி வரைக்கும் நாங்க வந்து ஒரு சைடு வந்து போர் போட்டோங்க. அதே மாரி வெளியில வந்து ராட் எடுக்கிறப்பயும் எத்தன ராட் போட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இத வந்து யூசுவலா யாரும் ஏமாத்த மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் போர் போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும்ல. அதுக்காக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் டவுனு சொல்லலாமாண்ணா? இதுதான் வந்து நம்ம வந்து போர் போடுறப்போ ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். பொசிஷன், அப்புறம் எத்தன ராடு உள்ள இறக்குறாங்க, எத்தன ராடு உள்ள போச்சு, அ நம்ப எடுக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன அடி இருக்கா அப்படின்றத நம்ப ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிணத்துல வந்து சைடு போர் வந்து எத்தன அடி மொத்தமா ஓட்டுனோம் அப்படின்னா, 583 அடி வந்து சைடு போர் நாங்க ஓட்டுனோம். முதல்ல இன்னொரு வண்டி விசாரிச்சு பார்த்தோம். அவங்க வந்து ரூ. 130லேருந்து ரூ. 145 வரைக்கும் அப்படின்னு ரேட் சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுனோம். ஆனா, அவங்க ரேட்டு குறைக்கல. 2வதா இன்னொரு போர் வண்டிக்காரர்கிட்ட பேசுனோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 130 சொன்னாங்க. நாங்க ஒரு ரூ. 5 லெஸ் பண்ணி ரூ. 125க்கு அடிக்கு வந்து பேசி முடிச்சோம். எங்களோட கிணத்துல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மட்டம் தரையிலிருந்து வந்து போர் போறது அப்படின்னா, கிணத்தோட அடித்தரையிலிருந்து போர் போறதுக்கு ஒரு ரேட்டு. கிணத்தோட தரையிலிருந்து மேல வந்து போறதுக்கு ஒரு ரேட்டு. அதாவது தரையிலேருந்து ஒரு 5 அடி, 10 அடி உயரத்தில வந்து போர் போட போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னா, ரூ. 150லேருந்து ரூ. 160 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நாம வந்து தரையில போடுறது அப்படின்றதுனால 125லேயே வந்து நாங்க வந்து பேசி முடிச்சுட்டோம். ரூ. 125 அடி அப்படின்னா, ஒரு 583 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து போர் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு போருக்கும் வந்து போட்டுட்டு, மறுபோர் போடுறதுக்கு வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு செட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 5 செட்டிங் வந்து ரூ. 2500 ஆச்சு. மொத்தமா வந்து எங்களுக்கு வந்து போர் போடுறதுக்கு ரூ. 75,375 வந்து செலவாச்சு. போர் போட்டதில எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா இருக்கா? நல்லா குடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னா, ஒரு சில போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் போட்டதுனால ஆயில் அந்த ஆ போர் போடுறப்போ ஆயில் கலந்து போனதுனால ஆயில் ஸ்மெல் வந்தது. ஒரு சில போர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப பியூராவே இருந்தது. குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து இப்போ தண்ணி அதிகமா கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போர் போட்டது மூலியமா தாங்க தண்ணி கிடைக்குது. போர் போடாம அப்படியே விட்டிருந்தேன் அப்படின்னா வந்து, இயற்கையா வர ஊற்றின் மூலியமா கிடைக்கிற தண்ணிய வச்சு என்னால வந்து தற்போதைக்கு விவசாயம் பண்ணியிருக்க முடியாது. போர் போட்ட தண்ணி மூலியமா வந்த தண்ணியில தான் இப்ப நான் தக்காளி நட்டுருக்கேங்க. ஒரு 2000 தக்காளி நாத்து வந்து நட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா கிணறு வெட்டுறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சைடு போர் போடுறது ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, தண்ணி வந்து விவசாயத்துக்கு வந்து கூடுதலான தண்ணி இருந்தா தான் விவசாயத்த வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுல வந்து நான் எப்படி விவசாயம் பண்றேன் அப்படின்றதையும், ஆ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா, கிணறு வெட்டுனத பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறேன். போயிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.